ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் காட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 2024 சனி வக்ர பயிற்சியில் துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு என்ன நடக்க போகுது? சனி வக்ர பயிற்சினா என்ன? எப்போது ஆரம்பிக்குது? எப்போது முடியுது? இந்த காலகட்டத்தில் சனி பகவான் என்னவெல்லாம் செய்ய போகிறாரு? மிக பெரும் அதிர்ஷ்டத்தையும் முன்னேற்றத்தையும் அதிரடி திருப்பங்களையும் தரப்போகும் காலகட்டமாக இந்த சனி வக்ர பயிற்சி காலகட்டம் இருக்க போகின்றதா? இந்த காலகட்டத்தில் செய்ய வேண்டியது என்னென்ன, செய்யக்கூடாதது என்னென்ன அப்படின்ற மாதிரி சனி வக்ர பயிற்சி காலகட்டத்தில் என்ன நடக்க போகுது அப்படின்ற மாதிரியான யாரும் சொல்லாத அனைத்து விஷயங்களையும் தெளிவாக பல ஆச்சரியமும் அதிர்ச்சியும் கலந்த சில உண்மைகளையும் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். கடைசி வர பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி மிக மிக முக்கியமாக துலாம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படின்றத, எந்த தேதியில் பிறந்தீங்க அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள். எதிர்பாராத ஒரு திருப்பம் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கின்றது. மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்போ தான் அது எந்த திருப்பம் அப்படின்றது தெரியும். இதுவரைக்குமே பார்த்தீங்கன்னா சனி பெயர்ச்சியால் பாடுபட்டிருப்பீங்க சனி பெயர்ச்சி காலகட்டத்தில். ஆனால் இந்த சனி வக்ர பெயர்ச்சி காலகட்டம் அப்படின்றது உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்க போகின்றது அப்படின்ட்டு ஒற்றை வார்த்தையில் கூட சொல்லிவிடலாம். இந்த சனி வக்ர பயிற்சினா என்ன அப்படின்ட்டு முதல்ல பார்த்தீங்கன்னா, சனி பகவான் தற்போது, அதாவது சனி பெயர்ச்சி அப்படின்றது 2.5 ஆண்டுகள் நடைபெறும். இந்த காலகட்டத்தில் சனி பகவான் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து சென்று அடுத்த ராசிக்கு செல்வார். ஆனால் அப்படி நகரும்போது பின்னோக்கி நகர்ந்து வருவார் ஒரு சில சமயங்களில். அப்படி சனி பகவான் பின்னோக்கி நகர்வதை தான் சனி வக்ர பெயர்ச்சின்னு சொல்லுவாங்க. அதுதான் வக்ர நிலை. அப்படியாப்பட்ட ஒரு நிகழ்வு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருடமே நடைபெறும். ஆனால் ஒரு சில நாட்கள், ஒரு சில மாதங்கள் இந்த சனி வக்ர பெயர்ச்சியானது நிகழும். அதன்படி பார்த்தீங்கன்னா 2024 ஜூன் மாதம் 30ஆம் தேதி அதிகாலை 12:30 மணிக்கு ஆரம்பிக்கக்கூடிய சனி வக்ர பெயர்ச்சி 139 நாட்கள் நடைபெற இருக்கின்றது. சனி பகவான் கும்பம் ராசியில் போராட்டாதி நட்சத்திரத்தில் பின்னோக்கி நகர்ந்து வருகின்றார். நகர்ந்து வந்து அக்டோபர் 5ஆம் தேதி சதயம் நட்சத்திரத்திற்கு வருகின்றார். அங்கிருந்து மீண்டும் பின்னோக்கி நகர்ந்து நவம்பர் 15ஆம் தேதி வக்ர நிவர்த்தியாகி வக்ர நிலையெல்லாம் முடிந்து இயல்பு நிலைக்கு திரும்புகின்றார். இந்த காலகட்டத்தில் துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு என்னவெல்லாம் நடக்கப் போகின்றது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இதுவரை முடியாமல் இருந்த காரியங்களை எல்லாம் முழு மூச்சோட முடித்து காட்ட போகிறீங்க. ஒளிந்து மறைந்து வாழ்ந்த வாழ்க்கை இனி பிரகாசிக்கப் போகின்றது. குடும்பத்தில் சந்தோஷம் குடிகொள்ளப் போகின்றது. வீட்டில் ஒரு நல்லது கூட நடக்காமல் தடைபட்டு கொண்டிருந்ததே இனி சுபகாரியங்களால் வீடு களைகட்டும். குடும்ப வருமானத்தை உயர்த்த புது வழியை பார்ப்பீங்க. கணவன் மனைவிக்குள்ளார அந்யோன்யம் அதிகரிக்கும். வசதி வாய்ப்புகள் நிறைய இருந்தும் வாரிசுகள் இல்லாமல் தவித்தீர்களே, இனி கண்ணுக்கு அழகான வாரிசு உண்டாகும். ஆனால் தந்தையருடன் சில கருத்து மோதல்கள் உங்களுக்கு வர வாய்ப்பு இருக்கின்றது என்பதால் இந்த சனி வக்ர பயிற்சி காலகட்டத்தில் கனிமான பேச்சால் பிரச்சனைகளை தவிர்க்க பாருங்க. பூர்வீக சொத்தை விற்று வேறு இடத்துல இடம் வாங்குவீங்க. உறவினர்கள் மதிக்கும்படி உங்களுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்துடும். ஆடை ஆபரணங்களுடைய சேர்க்கையெல்லாம் இருக்கும். விஐபிகளின் நட்பு கிடைக்கும். அவர்களுடைய துணையுடன் முக்கிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீங்க. கேட்ட இடத்திலிருந்து உங்களுக்கு பண உதவி தட்டாமல் கிடைச்சிட்டோம். ஓரளவு பணமெல்லாம் சிறப்பாகவே வந்து செல்லும். அவ்வப்போது சில ஏமாற்றங்களும் நிகழும். இழப்புகளையும் சந்திக்க வேண்டி வரும். வழக்கை சுமூகமாக முடிக்கவும் முயல்வீங்க. சிலர் வீடு மாற வேண்டியிருக்கும். உறவினர்களின் நண்பர்களின் வீட்டு விசேஷங்களை எடுத்து செய்வீங்க. இளைய சகோதரர் வகையில் சற்று அலைச்சல் இருக்க தான் செய்யும். அதிக வட்டிக்கு வாங்கியிருந்த கடனை குறைந்த வட்டிக்கு மாற்றுவீங்க. அது மட்டுமல்லாமல் சிறு சிறு பிரச்சனைகள் குடும்பத்தில் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கின்றது. மகான்கள் மற்றும் சித்தர்களுடைய ஜீவ சமாதிக்கு சென்று வருவது இந்த சனி வக்ர பயிற்சி காலகட்டத்தில் சிறப்பானதாக இருக்கும். வாகனம் வாங்குவீங்க. பண வரவு உண்டு. திருமணமெல்லாம் நிச்சயம் கைகூடி வரும். சொத்து பிரச்சனையை தீர்ப்பதற்கு
உங்களால் இந்த காலகட்டத்தில் நிச்சயம் முடியும் என்று தான் சொல்ல வேண்டும். மனைவி வழி உறவினர்களால் ஆதாயம் உண்டாக்கும். விலை உயர்ந்த தங்க நகைகளை வாங்குவீங்க. வீடு கட்டும் முயற்சி பலிக்கும். வெளி மாநில புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவீங்க. வியாபாரத்தில் போட்டிகள் எல்லாம் குறைந்திடும். தொழில் நுணுக்கங்களை அறிந்து கொள்வீங்க. புதிய சலுகைகளை அறிமுகப்படுத்தி வாடிக்கையாளர்களையும் அதிகப்படுத்திடுவீங்க. பழைய சரக்குகள் எல்லாம் விற்று தீர்க்கும். அனுபவம் மிகுந்த வேலையாட்கள் வந்து சேர்வாங்க. இதுவரைக்கும் உங்களுக்கு இருந்த காரிய தடை, மன உளைச்சல், தாயாரின் மருத்துவ செலவு என்று பல வகையிலையும் உங்களை அவஸ்தப்படுத்திய சனி பகவான் இந்த வக்ர பயிற்சி காலகட்டத்தில் கொஞ்சம் சந்தோஷமாக வைத்திருப்பார். குடும்பத்தில் சந்தோஷம் குடிகொள்ளும். சங்கடங்கள் எல்லாம் தீரும். பிரபலங்களுக்கு நெருக்கமாவீங்க. எதிர்பார்த்த வகையில் உதவிகள் கிடைக்கும். கணவன் மனைவிக்குள் அடிக்கடி சந்தேகம் குணமும் உண்டாகும். இதை மட்டும் கொஞ்சம் தவிர்த்திடுங்க. அந்யோன்யம் நிச்சயம் அதிகரிச்சிட்டோம். சோம்பலாக இருந்த பிள்ளைகள் இனி சுறுசுறுப்படைவாங்க. உயர்கல்வியில் வெற்றி பெறுவீங்க. புலம்பிக் கொண்டிருந்த தாயார் இனி சிரிப்பாங்க. அவங்களுடன் இருந்து வந்த மனக்கசப்பு எல்லாம் நீங்கிடும். இளைய சகோதரர் வகையில் அவ்வப்போது மனஸ்தாபங்கள் வந்து மறையும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போவது நல்லதாக இருக்கும். வழக்கில் நல்ல தீர்ப்பு வரும். ஆனால் முன் கோபத்தால் புது பிரச்சனைகளும் உருவாக்கும். மூத்த சகோதரர் அனுசரணையாக இருப்பார். புது முதலீடுகளெல்லாம் வேண்டாம். மற்றவர்களை நம்பி பெரிய முடிவுகளும் எடுக்க வேண்டாம். புதிய பாதையில் சென்று வெற்றி பெறுவீங்க. விஐபிகள் உங்களுக்கு பண உதவி தருவாங்க. வீடு, மனை, வாகனம் வாங்குவீங்க. இருந்தாலும் ஓய்வெடுக்க முடியாதபடி அலைச்சலும் வந்து செல்லும். எளிதில் செரிமானமாகக்கூடிய உணவுகளை உட்கொள்ள வேண்டும். மனைவி வழியில் செலவுகள் நிச்சயம் அதிகரித்து உறக்கம் இல்லாத ஒரு சூழ்நிலையும் இந்த சனி வக்ர பயிற்சி காலகட்டத்தில் உருவாகலாம். குடும்பத்தின் நிலை சீராக சிறப்பாக இருக்கப் போகின்றது. பொருளாதார வளமும் நீங்கள் எதிர்பார்த்தபடி இருக்கப் போகின்றது. தொட்டது துலங்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த சனி வக்ர பயிற்சி காலகட்டம் துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கப் போகின்றது. வரக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்தி அமோகமான ஒரு வாழ்வை நீங்கள் நிச்சயம் அமைத்து கொள்வீர்கள் என்றே சொல்லலாம். கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீரக்கூடிய வகையில் சனி பகவான் உங்களுக்கு பல உதவிகளை செய்ய போகிறார். அதிர்ஷ்டமும் முன்னேற்றமும் நீங்கள் அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த சனி வக்ர பயிற்சி காலகட்டம் இருக்கப் போகின்றது. இந்த 139 நாட்களும் நிச்சயம் உங்களுக்கு பல நன்மைகளை சனி பகவான் அள்ளி கொடுக்க காத்திருக்கின்றார். வரக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி முன்னேற பாருங்கள். உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்வு காத்து கொண்டிருக்கின்றது. சுய உழைப்பினால், சொந்த உழைப்பினால் அனைத்து செல்வ வளங்களையும் அமைத்து கொள்ள வேண்டும். வீடு, மனை, வாகனம் எல்லாம் சொந்த முயற்சியால் அமைத்து கொள்ள வேண்டும் என்று பாடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு அதற்கான அருமையான காலம் வந்திருக்கின்றது. இந்த காலம்தான் உங்களுக்கு சிறப்பான காலம் என்று இந்த சனி வக்ர பயிற்சி காலகட்டத்தை உறுதியாக சொல்லலாம். எந்த ஒரு விஷயத்தையும் யாரையும் நம்பி செய்யக்கூடாது அப்படின்றத இந்த சனி வக்ர பயிற்சி காலகட்டத்தில் புரிந்து கொண்டிருப்பீங்க. என்னதான் மற்றவங்க கிட்ட ஆலோசனை கேட்டாலும், மற்றவங்க உங்களுக்கு அறிவுரை சொன்னாலும், நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவே கடைசியாக இருக்க வேண்டும். அந்த முடிவே சரியானதாக நிச்சயம் அமையும் என்று கூட சொல்லலாம். அனைத்து விதங்கள்லையுமே குடும்பத்தின் நிலை, தொழில், திருமண வாழ்க்கை, இல்லற வாழ்க்கை, புத்திர பாக்கியம், கடன் பிரச்சனை, பண வருமானம் அப்படின்ட்டு அனைத்து வகையிலையுமே இந்த சனி வக்ர பயிற்சி காலகட்டத்தில் சனி பகவான் உங்களுக்கு நன்மையை செய்ய காத்து கொண்டிருக்கிறார். பெருமளவில் பிரச்சனைகள் ஏற்படாது. சிறு சிறு பிரச்சனைகள் வந்தாலும் நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் ஒன்றே ஒன்றுதான், சனி பகவான் வழிபாடு தான். சனிக்கிழமை தோறும் சனி பகவானை வழிபட்டு வந்தாலே போதும். உங்களுடைய பிரச்சனைகள், குறைகள் அனைத்தும் நீங்கி தடைகள் எல்லாம் விலகி உங்களுக்கு நிச்சயம் இந்த காலகட்டத்தில் நல்லதொரு காலம் பிறக்கும். நல்லதொரு நிகழ்வு நடக்கும். சுப செலவுகள் உண்டாகி சுப காரியங்கள் எல்லாம் இனிதே நடைபெறும் அப்படின்ட்டு உறுதியாக சொல்லலாம். இந்த சனி வக்ர பயிற்சி காலகட்டத்தில் என்ன நடக்க போகின்றது, என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது அப்படின்றதெல்லாம் தெரிந்து கொண்டிருப்பீங்க.
இதன்படி சிறப்பான ஒரு வாழ்வை அமைத்து கொள்ள வாழ்த்துக்கள். இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்டில் பதிவு செய்யுங்க.